இன்னைக்கு வைணவி குட்டியோட லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து பாஸ்தா தான் வந்து ரெடி பண்ணேன். நம்மலாம் முன்னாடி ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூலுக்கு போய் லஞ்ச் பாக்ஸை ஓப்பன் பண்ணுனா தான் உள்ள என்ன இருக்குன்னே தெரியும். ஆனால் இப்போ உள்ள குட்டீஸ்லாம் லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன வைக்கிறோம் அப்படிங்கிறத முந்தின நாளே நம்மக்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா என்ன வேணும் அப்படிங்கிற லிஸ்ட்டை கொடுத்துட்றாங்க. அதை நம்ம செய்ய மாதிரி இருக்குது. வைணு குட்டி ஒரு நாள் கூட மிஸ் பண்ணிட மாட்டான். அடுத்து முந்தின நாளே கேட்டுடுவா, அம்மா நாளைக்கு ஸ்கூலுக்கு என்ன தந்து விடுவீங்க அப்படிங்கிறத. ஆயிலில் வந்து கார்லிக் ஆனியன் போட்டு வதக்கிட்டு கூடவே வந்து கேப்சிகம் கேரட் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா என்கிட்ட ப்ராக்கோலி இருந்துச்சு. ஸோ முன்னாடிலாம் ப்ராக்கோலி சாப்பிட மாட்டேன், இப்போ கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதுனால அதை பாயில் பண்ணி மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா காயும் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி வந்து அதையுமே வேக வச்சு மிக்சியில் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம பாஸ்தா சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கெச்சப் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன், ஒரு ஃப்ளேவர் வேணும் அப்படிங்கிறதுக்காக. வேறு மசாலா ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவே ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா பாஸ்தா ரெடி ஆகிடும். கொஞ்சமாக அந்த தண்ணி சேர்த்து பண்ணுறதுனால அவங்களுக்கு ஸ்கூலில் சாப்பிட்றப்போ ரொம்ப ட்ரை ஆகாமல் ஓரளவுக்கு வந்து சாப்பிட்றப்போ கொஞ்சம் சாஃப்டாக நல்லாயிருக்கும். அதுக்காக எப்போவுமே நான் அந்த பாஸ்தா பண்ணும்போதும் சரி நூடுல்ஸ் பண்ணும்போதும் சரி லைட்டாக கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் கொடுத்து விடுவேன். அப்போ தான் அவங்களுக்கு ஸ்கூலில் சாப்பிட்றப்ப வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் ஓரளவு நல்லாயிருக்கும். பாஸ்தாவை ஸ்கூலுக்கு பேக் பண்ணிவிட்டு காலையில் வீட்டில் சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு தோசை தான் ஊற்றினேன். நேற்றுக்கு நைட்டு அரைச்ச தக்காளி சட்னி இருந்துச்சு. ஸோ அதை வச்சு அவளுக்கு மார்னிங் தோசையை ஊட்டி விட்டுட்டேன். நாளைக்கு இன்னொரு விளாகில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.